ஹாய், வெல்கம் டு டிஎஸ் ஃபேஷன். நம்ம வந்து லாஸ்ட்டு கிளாஸில் ப்ளீட்டர் மேக்ஸி வித் ஓவர் கோட் போட்டிருந்தோம். இதில் நம்ம சர்க்குலர் மேக்ஸி பார்க்கலாம். நம்ம யோக் வந்து லாஸ்ட் மேக்ஸியில் எப்படி கட் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். நம்மளோட வேஸ்ட் லென்த் வரைக்கும் கட் பண்ணணும். நீங்கள் குர்த்தி மாதிரியே கட் பண்ணிக்கலாம், வேஸ்ட் லென்த் வரைக்கும் மட்டும் கட் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே வந்து யோக் பார்ட் டைரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். எந்த டீட்டெயிலிங்கும் கொடுக்கல, ஒரு சிம்பிள் யோக் பார்ட் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சர்க்கிளுக்கு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் இதில் சொல்கிறேன். அண்ட் ஸ்டிச்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் ட்ரெஸ்ஸோட ஃபுல் லென்த் வந்து 48 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். ஓகே, யோக் பார்ட் தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். கீழே சர்க்கிள் பார்ட் நல்ல ஃப்ளாட்டாக இருக்கும். இங்கே ஹாஃப் சர்க்கிள் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபுல் ஹைட் வந்து 48. என்னோடய யோக் பார்ட்டோட லென்த் வந்து 14. இந்த 48ல் 14 போக 34 என்னோடய ஸ்கர்ட்டோட லென்த்தாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துலேருந்து இந்த லென்த் வந்து நமக்கு 34 இன்ச்சஸ். டன். இது நம்மளோட வேஸ்ட் ரவுண்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸ் வச்சு தான் சர்க்கிள் கட் பண்ண போகிறோம். ஸோ ரேடியஸ் ஃபார்முலா பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 3.14 ஹாஃப் சர்க்கிள்க்கு. இது ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 6.28 இது ஃபுல் சர்க்கிளுக்கு. ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வேஸ்ட் ரவுண்ட் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியிலேருந்து எடுத்த வேஸ்ட் ரவுண்ட். அண்ட் யோக்கில் நீங்கள் லூஸிங்காக ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதையுமே இங்கே ஆட் பண்ணிக்கணும். டன். இப்போது ஃபைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரேடியஸ் எவ்வளோ வேணுங்கிறது நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ரேடியஸ் ஃபார்மில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் பை 3.14. இங்கே நம்ம ஹாஃப் சர்க்கிள் தான் பண்ண போகிறோம். வேஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 32 டிவைடட் பை 3.14. நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் உங்களோட வேஸ்ட் ரவுண்டாக இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட்டால் தான் டிவைட் பண்ணணும். 3.14. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணேன். ஸோ 32 டிவைடட் பை 3.14 10.19 வருது. இதுதான் நம்மளோட ரேடியஸ். இதை வச்சு தான் நம்ம இப்போது ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளோட ஸ்கர்ட் லென்த்து ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.19 அண்ட் நம்மளோட ஸ்கர்ட் லென்த், அதாவது நம்மளோட ஃபுல் ட்ரெஸ்ஸில் நம்ம டாப் பார்ட் கட் பண்ணிவிட்டோம். இந்த பாட்டம் பார்ட்டுக்கான ஹைட் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோன்னு வந்து பார்க்குறோம். 34 இன்ச்சஸ். இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இப்போது ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். டன். இப்போ நான் பேப்பரில் ஜஸ்ட் ரஃபாக கட் பண்ணி காட்டுறேன். இந்த பேப்பரில் நான் ரஃபாக கட் பண்ணி காட்டுறேன். இதை ஃபேப்ரிக்கை நினச்சிக்கலாம். ஓகே, நம்மளோட ஃபேப்ரிக் இப்போ இப்படி தான் இருக்குது. ஹாஃப் சர்க்கிள் இப்படி கட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் டாப் பார்ட்டுக்கு வந்து ஒரு 1 மீட்டர், யோக்குக்கும் ஸ்லீவுக்கும் சேர்த்து ஒரு 1 மீட்டர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்லீவ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேப்ரிக் தேவைப்படும். ஓகே, ஓவராலாக 4 மீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, என்னோடய ஃபேப்ரிக்கை ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபேப்ரிக்கை நான் 2ஆக மடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, இந்த மடிப்பு சைடை வந்து இந்த ஓப்பன் சைடுக்கு கொண்டு போகிறேன். ஓகே, நான் இங்கே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்மளோட 2.5 மீட்டர் துணி. இது நான் 2ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த ஃபோல்டட் சைடை இந்த ஓப்பன் சைடுக்கு கொண்டு போகிறேன். ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் இந்த ஓப்பன் சைடை ஃபோல்டட் சைடுக்கு கொண்டு வந்தாலும் ஓகே, ஃபோல்டட் சைடை ஓப்பன் சைடு கொண்டு போனாலும் ஓகே. இப்படி 4மே ஓப்பனாக இருக்க சைடை இப்படி ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்படி பண்ணிக்கோங்க. டன். இப்போ நம்ம ரேடியஸ்னு ஒன்று ஃபைன் பண்ணலாம். 10.19. அந்த ரேடியஸை வந்து இந்த ஷார்ப் பாயிண்ட்லேருந்து இங்கே மார்க் பண்ணிக்குவோம். இந்த ஷார்ப் பாயிண்டில் டேப் வச்சுட்டு இங்கேருந்து நம்மளுக்கு அந்த 10.19 எங்கே வருதோ அதை ரவுண்ட் ஃபார்மில் மார்க் பண்ணிக்குவோம். எப்படி பண்ணுவோன்னா டிப் ஆஃப் டேப்பை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுருவோம். இந்த டேப்போட டிப்பை இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, இது இங்கேருந்து மூவ் ஆகக்கூடாது. அண்ட் இது நம்மளோட ரேடியஸ். நம்ம இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் 1/4 ஆஃப் வேஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு வந்துடும். நம்ம யோக் பார்ட் கட் பண்ணியிருப்போம்ல, 4 ஃபோல்ட் பண்ணி, அப்போது நம்ம வந்து 1/4க்கு எவ்வளோ மார்க் பண்ணுமோ அந்த வேல்யூ இங்கே வந்துடும். ஓகே, டன். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு ஸ்கர்ட் லென்த் எவ்வளோ வேணுன்றதை மார்க் பண்ணணும். இப்போ நான் 4 இன்ச் கொடுக்குறேன். இதில் நான் 4 இன்ச் கொடுக்குறேன். பட் நம்மளுக்கு 34 இன்ச்சஸ் ஸ்கர்ட் லென்த். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கணும். ஒரே இடத்துல வச்சு நம்ம கர்வ் ட்ரா பண்ணக்கூடாது. இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி டேப்பை லென்த்து மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே மார்க் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டேப் நகரக்கூடாது. அந்த டிப் வந்து இந்த கார்னர்லேயே தான் இருக்கணும். இந்த இடத்துல இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இதை நம்ம ட்ரா பண்ணணும். நான் இன்கேஸ் இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோல்டிங்குள்ளேயே வந்துருச்சு. இன்கேஸ் எனக்கு வந்து லென்த்து வந்து பத்தலை. இப்போ நான் அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கே நான் 6 inches கொடுக்குறேன், இல்லை 5.5 கொடுக்குறேன். ஓகே, இங்கே நான் 5.5 கொடுக்க மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டேப்பை மூவ் பண்ணி 5.5 மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த லைனில் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லைனில் கட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் துணி கம்மியாக இருக்குது. ஓகே, இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. இது என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்த இந்த கர்வை கட் பண்ணி பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம எங்கே ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே ஜாயிண்ட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ரைட் ஆன் ரைட் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி இப்படி டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இந்த ஷார்ட்டேஜை கவர் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருக்கிறத ட்ரிம் ஆஃப் பண்ணிக்கணும். நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி டர்ன் பண்ணி இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸஸ் இருக்கிறத மட்டும் ட்ரிம் ஆஃப் பண்ணிடணும். ஓகே, இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செமி சர்க்கிள், அதாவது ஒரு பாதி சர்க்கிள் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதுதான் ஹாஃப் சர்க்கிள் மேக்ஸி. ஓகே, ஸ்கர்ட் பார்ட் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். நான் 2.5 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். அதை 2 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு தரையில் நல்லா ஃப்ளாட்டாக விரித்து வச்சுருங்க. டேபிளில் வச்சு கட் பண்ணாதீங்க. நல்லா தரையில் போட்டு ஃப்ளாட்டாக விரித்து வச்சு கட் பண்ணால் தான் மார்க்கிங்க்கும் கட்டிங்க்கும் ஈஸியாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங்கும் கிடைக்கும். இப்போது நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணணும். ஓப்பன் சைடில் ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஃபோல்டட் சைடு எந்த சைடு இருக்குன்னு பார்த்து அதை ஓப்பன் சைடுக்கு ஃபோல்ட் பண்ணி கொண்டு போயிடணும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும். இப்போது மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ரேடியஸ் மார்க் பண்ணணும். இந்த ஷார்ப் பாயிண்டில் உங்களோட டேப்போட எட்ஜ் வச்சுட்டு நம்ம வந்து ரேடியஸ் மார்க் பண்ணணும். 10.19 நம்ம ரேடியஸ் ஃபைன் பண்ணியிருந்தாலும் அதை மார்க் பண்ணிக்கோங்க. விசிபிளாக இல்லை மார்க் பண்ணுறது, ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு 1/2 inch seam allowance நம்ம மார்க் பண்ண இந்த கர்வுக்கு மேலே கொடுக்கணும். ஓகே, கீழே கொடுத்துடக்கூடாது. ஸ்கர்ட் பார்ட் சைடில் நம்ம மேலே 1/2 inch seam allowance மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஸ்கர்ட் லென்த் மார்க் பண்ணணும். ஸ்கர்ட் லென்த் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 34 + 1 inch கீழே மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா seam allowance கொடுக்கணும். மொத்தமாக 35 மார்க் பண்ணணும். ஓகே, ஒரு எண்ட்லேருந்து இப்போ நம்ம அந்த கர்வ் நம்ம ஃபஸ்ட்டு ரேடியஸ் வச்சு மார்க் பண்ணோம்ல, அந்த கர்வ்லேருந்து நம்ம வந்து 35 லென்த் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் நம்ம டேப்பை வச்சுட்டு அப்படியே டர்ன் பண்ணி மார்க் பண்ணும். இங்கே வந்து டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கணும். இந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிவிட்டு 35 அப்படியே மார்க் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கிட்ட மார்க் கொடுத்துக்கோங்க. மார்க் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கர்வை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டான கர்வில் கட் கொடுக்கணும். வேவியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ப்ராப்பர் கர்வ் இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும். ஸ்கர்ட் லென்த் மார்க் பண்ணிவிட்டு தனியாக சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணணுன்றது இல்லை. நீங்கள் ஸ்கர்ட் லென்த்தோடு ஆட் பண்ணி 34 + 1 inch நம்ம 35 inch அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் 40 inch லென்த் வருதுன்னா நீங்கள் 41 inch மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் தனியாக சீம் அலவன்ஸ் கொடுக்குறது டபுள் ஒர்க், டைம் நிறைய எடுக்கும். இப்போது எக்ஸஸ் நம்ம எடுத்துக்கொள்ள அந்த பீஸை வச்சு கீழே எவ்வளோ நம்மளுக்கு கம்மியாக இருக்கோ அதை கட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் அப்படியே ஜஸ்ட் வச்சுட்டேன். இது வந்து 2 பீஸாக இருக்குது, தனி பீஸாக. அதை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸ்டிச்சிங் அப்போ சொல்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. இப்போ கொஞ்சம் கீழே எக்ஸஸ் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸை நம்ம ட்ரிம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபோல்டிங்கில் இருக்குது. இது வந்து 2 தனி பீசஸாக இருக்குது. இதை நம்ம ஜாயின் பண்ணி தான் அட்டாச் பண்ணணும். மேலே ரேடியஸ் மார்க் பண்ணி சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம்ல, அந்த சீம் அலவன்ஸ் லைனில் கட் பண்ணி மேலே இருக்கிறது கூன்னு எடுத்துருங்க. எடுத்துட்டோன்னா நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் வந்துடும். 1/4 ஆஃப் வேஸ்ட் ரவுண்ட் நம்ம இப்போ மெஷர் பண்ணி பார்த்தோன்னா வந்துடும். அவ்வளோதான் ஸ்கர்ட் பார்ட். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நான் பேப்பரில் நம்மளோட ஒரு நார்மல் ஸ்லீவ் வித் ஹை பஃப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல, இது நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைனிங் குர்த்தின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஹை பஃப் எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும்னு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டன். இப்போது நான் ஒரு ஹை பஃப் பேட்டர்ன்,
ஒரு ஹைப் ஆஃப் ஸ்லீவை பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே, ஒரு 2 இன்ச் டிஃப்ரென்ஸில் 2 இன்ச்சில் ஒரு லைன், அகெயின் 2 இன்ச்சில் இன்னொரு லைன். இதே மாதிரி போட்டுக்கோங்க. 2 இன்ச்சஸ்க்கு இதை பார்ட் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இப்படி லைன்ஸ் போட்டாச்சு. இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே நம்ம நம்பர் போட்டுக்கலாம். நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்பர் போட்டுக்கிறோம். இல்லைன்னா ஆர்டர் மாற்றி வச்சிட்டோன்னா ஸ்லீவ் மாதிரி இருக்காது. ஓகே, டன். இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் இப்படி ஆகிடுச்சு. இப்போ ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக்கை 2 ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே ஃபோல்டரில் தான் ஸ்லீவ் கட் பண்ணுவோம். பட் இந்த ஸ்லீவை நம்ம வந்து ஓப்பன்லேயே கட் பண்ணலாம். ஜஸ்ட் 2 ஃபோல்ட் மட்டும் பண்ணி ஃபேப்ரிக்கை இப்படி வச்சுக்கலாம். ஓகே, 2 லேயராக வச்சுருக்கேன். ஓகே, இப்படி நம்ம 2 ஃபோல்டில் மட்டும் 2 ஃபேப்ரிக்கை ரைட் ஆன் ரைட் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது இந்த ஸ்லீவ் பேப்பர் பேட்டர்ன் இருக்குல்ல, கரெக்டாக சென்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணி சென்டர் நாட்ச் கொடுத்துக்கிறதுனாலும் கொடுத்துக்கலாம். நம்ம கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். அது தெரியறதுக்காக நான் இந்த 2 ஃபேப்ரிக்கையும் ஃபோல்ட் பண்ணி சென்டர் நாட்ச் மட்டும் கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு லைன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்மளோட ஸ்லீவோட சென்டர் லைன்ஸ் வரணும். இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஒரு பின் பண்ணிக்கிறேன். மூவ் ஆகிடக்கூடாது, அதனால் நம்ம பின் பண்ணிக்கலாம். அடுத்து 1 இன்ச் கேப் விட்டு அடுத்ததை ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லேயரை ப்ளேஸ் பண்ணுறேன். 1 இன்ச் கேப் நீங்கள் 1.5 இன்ச் கொடுக்குறீங்கனாலும் 1.5 இன்ச் கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் சென்டர் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் இங்கே ஜஸ்ட் சென்டர் லைன் மட்டும் போட்டு காட்டுறேன் எப்படி போடுறதுன்னு. இந்த பேப்பரோட சென்டர் இருக்குல்ல, நம்மளோட நாட்ச் மேலேயும் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நாட்ச்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் இங்கே பென் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன். ஏன்னா விசிபிளாக தெரியல எனக்கு மார்க்கர் இந்த ஃபேப்ரிக்கில், அதனால் நான் பென் யூஸ் பண்ணுறேன். பட் நம்ம பென் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் நம்மளோட லைன். இதில் தான் நம்மளோட ஒரு பார்ட்டோட சென்டரும் வரணும். இப்போ நான் செகண்ட் பார்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். 1 இன்ச் கேப்பில் இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்படி 1 இன்ச் ஸ்பேஸில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணணும். சென்டர் வந்து கரெக்டாக வரணும். இங்கே ஒரு பின். அடுத்தது தேர்டு, அகைன் 1 இன்ச் ஸ்பேஸில் வைக்கிறோம். கரெக்டாக அந்த சென்டர் லைனில் இந்த பேப்பரோட சென்டர் வர மாதிரி வைக்கணும். வச்சுட்டு பின் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி லைனாக எல்லாத்தையும் வச்சிடலாம். பின் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 7th பார்ட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பத்தலை. ஓகே, நான் இருக்கிற ஃபேப்ரிக்கை அப்படியே யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் பத்தலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்து ஒன்று ஜாயின் போடுற மாதிரி இருக்கணும். இல்லை உங்கள்கிட்ட நிறைய ஃபேப்ரிக் இருக்குன்னா வேறு ஃபேப்ரிக் எடுத்து நீங்கள் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். இது நான் வந்து எடுத்துடுறேன். ஓகே, இவ்வளோ ஹைட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும். நான் 10.5 ஹைட் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த 2 நம்ம வந்து எடுத்துட்டோன்னா 8.5 ஹைட் இருக்கும். ஓகே தான் எனக்கு, பிகாஸ் நான் இதில் ஜாயின் போட வேண்டாம், அப்படி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். அதனால் நான் இதை எடுத்துடுறேன். ஸ்லீவ் ஓப்பன் மட்டும் சேஞ்ச் ஆகும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே டன். இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விடணும். ஓகே, ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு கர்வாக கனெக்ட் பண்ணி விடணும். நான் பென்லேயே பண்ணுறேன். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டமில் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். 1 இன்ச் சீம் அலவன்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
சைடில் பாடியில் எவ்வளோ கொடுத்தோமோ அதே சேம் சீம் அலவன்ஸ் சைட்லேயும் நம்ம கொடுத்துக்கணும். இந்த சைட்லேயும் நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. 1.5னா 1.5, 1னா 1 அந்த மாதிரி. அண்ட் இந்த சைடும் ஓகே. அண்ட் நம்மளோட ஆர்ம் கர்வ்ஸ்க்கு 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த நம்ம போட்டிருக்கலாம், இந்த ஜாயின் பண்ணிக்கோலாம். இந்த கர்வ் இதை பேஸ் பண்ணி 1/2 inch சீம் அலவன்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைட். இங்கே தான் நான் ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைட். நம்ம ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒன்று மார்க் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே ஒரு நாட்ச் கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கே சென்டர் நாட்ச் மஸ்ட், கண்டிப்பாக சென்டர் நாட்ச் இருக்கணும். நம்மளுக்கு சென்டர் தெரியணும். அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி. இப்போ நம்ம இந்த பின்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக நான் இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு நாட்ச் கொடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் ஆர்ம் கிட்ட. ஓகே, டன். பின்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். டன். அவ்வளோதான் நம்மளோட ஸ்லீவ். இங்கேயும் நமக்கு சென்டர் லைன் தேவை. ஸோ ஜஸ்ட் லைன் நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு ஆல்ரெடி போட்டுட்டோம், இன்னொரு சைடு நம்ம வந்து சென்டர் லைன் போட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸ்லீவ் ரெடி, யோக் அண்ட் ஸ்கர்ட் பார்ட்டும் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.